வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களோட பேசுகிறேன். அதனால் ஒரு லைட்டர் டாபிக் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. பொய் சொன்னால் ஓகேவா, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொய் சொன்னால் ஓகேவா, பொய் சொன்னால் என்ன ஆகும் நமக்குள்ளே, அது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா, என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும், எப்போல்லாம் பொய் சொல்லலாம், எப்போல்லாம் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிச்சா நம்மளால் பொய் சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ பொய் சொன்னால் ஓகேவா, பொய் சொன்னால் தப்பு அப்படின்றது நமக்கே தெரியும். நம்ம சின்ன வயசுலேருந்தே பொய் சொன்னால் தப்பு அப்படின்னு தான் நம்மளை சொல்லி வளர்க்குறாங்க. இப்போ பொய் சொல்கிறது தப்பு அப்படின்றது விதி. இப்போ ஒரு விதின்னு ஒன்று இருந்தால் ஒரு விதி விலக்கு இருக்கும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, டிராஃபிக்கில் சிகப்பு விளக்கு சிக்னலில் வந்து சிகப்பு லைட் விழும்பொழுது நம்ம எல்லாம் வண்டியை நிறுத்திடும், போக மாட்டோம், பச்சை வந்தால் தான் போவோம் இல்லையா? ஆனால் அந்த சிகப்பு லைட்லேயுமே வந்து ஒரே ஒரு வண்டிக்கு மட்டும் போக அனுமதி உண்டு, ஆம்புலன்ஸ். இப்போ அந்த ஆம்புலன்ஸ் மட்டும் சிகப்பு லைட் இருந்தாலும் அதை தாண்டி போயிடலாம். இதுதான் விதி விலக்கு அப்படின்றது. அப்போ பொய் சொல்லக்கூடாது, அது தப்பு அப்படின்றது விதினா அதுக்கு ஒரு விதி விலக்கும் உண்டு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம பொய் சொல்ல நமக்கு அனுமதி உண்டு. எங்கன்னா ஒரு உயிருக்கு ஒரு நன்மை தரும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பொய் சொல்லலாம், அங்கே மட்டும் நமக்கு பொய் சொல்ல அனுமதி உண்டு. திருக்குறளில் வள்ளுவர் துறவறவியலில் வாய்மை அப்படின்ற அதிகாரத்தில் 10 குறளில் 9 குறளில் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பொய் சொல்லலாம் அப்படின்றாரு. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனின். அதாவது ஒரு உயிருக்கு நன்மை விளைவிக்கும் அப்படின்னா அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம பொய் சொல்ல நமக்கு அனுமதி உண்டு அப்படின்றது வள்ளுவர் சொல்வது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்காக ஒரு பொண்ணை ஒருத்தன் துரத்திக்கிட்டு போகிறான். அந்த பொண்ணு ஓடி போகிறா. ஒரு வீட்டு வாசல் முன்னாடி ஒரு வயதானவர் உட்காந்துருக்கார். அவர்கிட்ட போய், ஐயா என்னை இந்த மாதிரி ஒருத்தன் துரத்திக்கிட்டு வரான், நான் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறேன், அவன் வந்து கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறா. உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறா. அப்போ அந்த ஆள் வந்து அந்த வயதானவர்கிட்ட வந்து கேட்குறான், இங்கே ஒரு பொண்ணு வந்துச்சா பார்த்தீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் 2 பதில் சொல்லலாம். ஒன்று ஆமாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை பார்க்கலன்னு சொல்லலாம். பார்த்தேன் அப்படின்னா வந்து ஆமாம் என் வீட்டுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு அவர் சொன்னால் அந்த இடத்துல அவர் உண்மை தான் சொல்கிறார் இல்லையா? ஆனால் அந்த இடத்துல உண்மை சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு மாட்டிப்பா, அவன் உயிருக்கே ஆபத்தாக விளையும். இப்போ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓகே அப்படின்னு வந்த வழியாக போயிடுவான். அந்த பொண்ணோட உயிரங்க அவர் காப்பாற்றுற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரு உயிருக்கு நன்மை விளைவிக்கும் அப்படின்னா அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் பொய் சொல்லலாம். இப்போ பொய் சொல்லும்பொழுது 2 விஷயம் நடக்குங்க. ஒன்று நமக்குள் ஏற்படும் பாதிப்பு, இன்னொன்று வந்து வெளிப்புறத்தினால நமக்கு ஏற்படுற பாதிப்பு. அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பொய் சொல்லிடுறோம். பெரும்பாலும் நம்ம பொய் சொல்கிறது வந்து ஒரு பயத்தினால தான் நம்ம பொய் சொல்லுவோம். இப்போ ஒரு கல்லூரிக்கு போகிற ஒரு பொண்ணு வந்து தோழிகளோடு சேர்ந்து திரைப்படத்துக்கு போயிட்டு வீட்டில் வந்து அம்மா கேட்கும் பொழுது நான் குரூப் ஸ்டடீஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல அந்த பெண் சொல்கிறது, அவங்க அம்மாகிட்ட சொல்கிறது பொய் தான். ஆனால் அவங்க அம்மா வந்து நம்பிடுறாங்க அந்த பெண் சொல்கிறத. ஆனால் நம்ம அம்மா கிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி அந்த பெண்ணுக்குள்ளே ஏற்படலாம். வள்ளுவர் அழகாக சொல்வார், தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். நம்ம தெரிஞ்சு ஒரு பொய் சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் நம் மனமே நமக்கு வந்து நம்மளை வந்து அந்த ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு ஏற்படும் இல்லையா? இதுதான் நமக்கு உள்ளே ஏற்படும் பாதிப்பு. வெளியில் என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொய் சொல்கிறோம் யார்கிட்டையோனா, நம்ம பொய் சொல்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே இருக்க அந்த நம்பிக்கை தன்மை போயிடும். அடுத்த முறை அவங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையோடு ஒரு விஷயம் பேச மாட்டாங்க, பகிர மாட்டாங்க. மெல்ல மெல்ல நம்மளோட இருக்க அந்த தொடர்பு வந்து அது போயிடும். இந்த மாதிரி நம்ம பொய் சொல்ல 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 நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும். ஒரு அழகான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. என்னென்னா, ஒரு மாடு மேய்க்கிற பையன் அந்த ஊர் மக்களை ஏமாத்துறதுக்காக புலி வருதுன்னு கத்துறானான். இப்போ மக்கள் எல்லாம் ஓடி வந்து ஐயோ அவனை காப்பாற்றணும்னு ஓடி வரும்போது சிரிச்சுக்கிட்டே நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 2 தடவை 3 தடவை பண்ணும்பொழுது 4வது தடவை உண்மையாகவே புலி வரும்போது அவன் உண்மையாகவே என்னை காப்பாற்றுங்க புலி வருதுன்னு கத்தும் பொழுது அந்த ஊர் மக்கள் அவனை நம்பலை. அதனால் அவனால் அனாவசியமாக அந்த புலினால் அவன் அடிபட்டு சாகிறான் அப்படின்றது சொல்கிற ஒரு கதை. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம பொய் சொல்லும் பொழுது நம்ம மேலே மற்றவங்களுக்கு இருக்க நம்பிக்கை தன்மை போயிடும்.
இப்போ ஒரு அலுவலகத்தில் வந்து பாட்டி இறந்துட்டாங்க, தாத்தா இறந்துட்டாங்கன்னு நம்ம லீவு கேட்குறோம் அப்படின்னா, தலைவலி வயிற்று வலின்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரீசன் சொல்லி நம்ம சும்மா லீவ் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மேனேஜருக்கு தெரிஞ்சிடும் நம்ம போய் சொல்கிறோம் அப்படின்றது. உண்மையாகவே ஒரு அவசரமாக நமக்கு ஒரு லீவ் வேணும்னும் போது நமக்கு கிடைக்காம போயிடலாம். இல்லை கிடைச்சதுனா கூட அந்த மேனேஜருக்கு நம்ம மேலே இருக்க அந்த நம்பிக்கைத்தன்மை போயிடும். அது நம்ம வேலையிலே வந்து நமக்கு நெக்ஸ்ட் ப்ரமோஷன் அந்த மாதிரி எது கிடைக்கிறதுலையும் நமக்கு வந்து அது பாதிப்பாக தான் வந்து விளையும். இதுதான் பொய் சொல்கிறதுனால ஏற்படுற பெரிய பாதிப்பு. பொய் பொதுவாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி எதுக்கு சொல்லுவோம்னா பயத்தினால தான் நம்ம சொல்கிறது. அந்த பயத்தை நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னாவே நமக்கு வந்து பொய் சொல்ல நம்ம வந்து முன் வர மாட்டோம். இது வந்து உண்மையாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பயம்தான் பெரும்பாலும் பொய் சொல்கிறதுக்கு காரணமாக அமையுது. இப்போ இந்த பொய் சொல்லாமல் இருக்கணும். ஆமாங்க, எனக்கு பொய் சொல்கிறது எனக்கே பிடிக்கல, ஆனால் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிப்போம் இல்லையா? இப்போ இந்த பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கே தெரியும் அது தப்பு, சொல்லக்கூடாது அப்படின்றது. சொல்லாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு 3 விஷயம் நம்ம செய்யலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஒன்று என்னென்னா, நம்ம முதல்ல ஒரு அவேர்னஸோடு இருக்கிறது. இனிமேல் என்ன நடந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு தீர்மானத்தோடு நம்ம இருந்தோம்னாவே போதும். இதுவே முதல் படி. அடுத்தது வந்து நம்ம பயம்தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பொய் சொல்கிறதுக்கு பெரும்பாலும் வந்து நம்ம சுற்றி இருக்க உறவுகள் என்ன நினைப்பாங்களோ, அம்மா என்ன நினைப்பாங்க, அப்பா என்ன நினைப்பாங்க, கணவன் என்ன நினைப்பாங்க, மனைவி என்ன நினைப்பாங்க, இந்த பயத்தில் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலே நம்ம வந்து பொய் சொல்கிறோம். தோழிகள் என்ன சொல்லுவாங்களோ, ஆஃபீஸில் என்ன சொல்லுவாங்களோ, பெரும்பாலும் ஆஃபீஸில் தான் நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பொய் சொல்கிறது இல்லையா? இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம பயப்படாமல் இருக்கிறது வந்து பொய் சொல்கிறதுக்கு மட்டுமே இல்லைங்க. நமக்கு இந்த பயம் போயிடுச்சுனாவே நமக்கு நிறைய விதத்தில் அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு கான்ஃபிடென்ஸ், நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். யார் முன்னாடியாவது போய் நின்று பேசணுன்னா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். 3வது, இந்த பொய் சொன்னால் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த விஷயத்தை செய்யாமல் விட்டுருங்க. செய்யாமல் விட்டுட்டிங்கனாவே வந்து நீங்கள் அது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது. பொய் சொல்லும்போது என்ன ஆகுனா, அந்த பொய்யை மெயின்டைன் பண்ண நம்ம அடுத்தடுத்து பொய் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்போ ஒரு விஷயம் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா அந்த விஷயத்தை செய்யாமலே விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாது. இன்னும் ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லி இந்த காணொலியை நான் முடிக்கிறேன். என்னென்னா வந்து என்னுடைய பல காணொலிகள், திருக்குறள் உட்பட பல காணொலிகளில் நான் சக்ராஸ் பற்றி பேசியிருப்பேன் இல்லைங்களா? இப்போ வந்து இந்த அநாத சக்ரா, விஷுதி சக்ரா, அதாவது ஹார்ட் சக்ரா, த்ரோட் சக்ராவில் தான் நம்ம பொய் சொல்லும்போது பாதிப்பு ஏற்படும். என்னென்னா வந்து நம்மளுடைய எனர்ஜி, அங்கே இருக்க உயிராற்றலுக்கு வந்து இம்பேலன்ஸ் ஆகும். அப்போது நமக்கு வந்து கஷ்டம் இல்லையா? திருக்குறள்லே பார்த்திங்கன்னா வாய்மை வந்து எங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாரு அப்படின்னா, நம்ம த்ரோட் சக்கரா விஷுதி கிட்ட தான் வந்து வாய்மை வரும். அந்த காணொலிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது. அப்போது அந்த லெவல்லே, நம்ம எனர்ஜி லெவல்லே வந்து நம்ம பொய் சொல்லும் பொழுது திருப்பி பொய் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அது நமக்குள்ளே பாதிப்பு ஏற்படுத்து. ஏன்னா நமக்குள்ளே ஒரு கில்ட் கான்ஷியஸ் வருதில்ல, அது நம்ம எனர்ஜியை வந்து இம்பேலன்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் நான் வந்து பொய் சொன்னால் ஓகேவா அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. உங்களுக்கு கேள்விகள் எதாக இருந்தால் சொல்லுங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.